வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்று நாம் பயணிக்கப் போவது ஒரு கோவிலுக்குள் அல்ல, ஒரு காலத்திற்குள், ஒரு பேரரசிற்குள், ஒரு மன்னனின் கனவிற்குள், ஒரு பக்தனின் இதயத்திற்குள். தமிழகத்தின் இதயத்தில் காவிரி தாயின் அருளால் செழித்த தஞ்சை மண்ணில் 1000 ஆண்டுகளாக வானத்தை நோக்கி கம்பீரமாக எழுந்து நிற்கிறது ஒரு தெய்வீக அதிசயம். அது வெறும் கட்டிடமல்ல, அது ஒரு பேரரசின் ஆன்மா. அது ஒரு நாகரீகத்தின் கையொப்பம். அது பக்தி, அறிவு, கலை, கட்டிடக்கலை, ஆன்மீகம் ஆகிய அனைத்தும் ஒன்றாக உருவெடுத்த வடிவம். அதுதான் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில். இன்று இந்த மகத்தான ஆலயத்தின் முழு வரலாறு, அதன் உருவாக்கம், அதன் பின்னால் இருந்த மகத்தான மனிதர்கள், அதன் ஆன்மீக ரகசியங்கள், அதன் தத்துவ அர்த்தங்கள் மற்றும் நமக்கு அது சொல்லும் வாழ்க்கை பாடங்கள் குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். கண்களை மூடி ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். இன்று நாம் இருக்கும் காலத்திலிருந்து சுமார் 1000 ஆண்டுகள் பின்னோக்கிச் செல்கிறோம். கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம். தமிழகம் முழுவதும் சோழர்களின் கொடி பறக்கிறது. காவிரி கரைகள் செழித்து ஓடுகின்றன. வயல்கள் பசுமையாய் அலைகின்றன. கலை, இலக்கியம், இசை, நடனம், வணிகம், கடற்படை, நிர்வாகம் என்று ஒவ்வொரு துறையிலும் சோழர்கள் உலகத்தை வியக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அரியணையில் அமர்ந்திருந்தார் ஒரு மாபெரும் மன்னன், அருள்மொழிவர்மன். உலகம் அவரை ராஜராஜ சோழன் என்று அழைக்கிறது. அவர் ஒரு போர் வீரர், ஒரு பேரரசர், ஒரு நிர்வாக மேதை. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அவர் ஒரு சிவபக்தர். போர்க்களத்தில் வெற்றி பெற்றபோது அவர் பெருமைப்படவில்லை. நாடுகளை கைப்பற்றிய போது அவர் கர்வப்படவில்லை. அவரது மனதில் எப்போதும் இருந்த ஒரு எண்ணம், இந்த உலகம் என்னை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமென நான் விரும்பவில்லை. நான் வணங்கும் சிவபெருமானின் மகிமையை உலகம் என்றும் மறக்காமல் இருக்க வேண்டும். அந்த எண்ணமே பின்னர் உலக வரலாற்றின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாக உருவெடுத்தது. ஒருநாள் ராஜராஜன் தனது அரண்மனையின் உயரமான மாடத்தில் நின்று தஞ்சை நகரத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. அப்போது அவரது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. என் பேரரசு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது ஒரு நாள் மறைந்து போகும். என் வெற்றிகள் கூட வரலாற்றுப் புத்தகங்களில் சில வரிகளாக மாறிவிடும். ஆனால் இறைவனுக்காக நான் என்ன செய்தேன்? அந்த கேள்வி அவரை ஆழமாகத் தொட்டது. அந்த கேள்வியே பிரகதீஸ்வரர் கோவிலின் முதல் கல்லாக மாறியது. அவர் ஒரு சாதாரண ஆலயத்தை உருவாக்க நினைக்கவில்லை. சிவபெருமானின் எல்லையற்ற மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் ஒரு ஆலயத்தை உருவாக்க நினைத்தார். ஒரு மனிதன் அந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் தனது அகங்காரத்தை மறந்துவிட வேண்டும். தன் சிறுமையை உணர வேண்டும். இறைவனின் பெருமையை உணர வேண்டும். அதுவே அவரது நோக்கம். கிபி 1003ஆம் ஆண்டில் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டன. இன்று நவீன இயந்திரங்கள், கிரேன்கள், கணினி வடிவமைப்புகள் இருந்தும் பல பெரிய கட்டிடங்கள் பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நவீன தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாமல் வெறும் மனித அறிவு, ஒற்றுமை, கணித அறிவு, பொறியியல் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் இந்த மாபெரும் திட்டம் தொடங்கப்பட்டது. சோழ நாட்டின் சிறந்த சிற்பிகள் அழைக்கப்பட்டனர். சிறந்த பொறியாளர்கள் அழைக்கப்பட்டனர். வேத வல்லுநர்கள் அழைக்கப்பட்டனர். ஜோதிடர்கள் அழைக்கப்பட்டனர். கலைஞர்கள் அழைக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இணைக்கப்பட்டனர். ஒரு ஆலயம் கட்டப்படவில்லை, ஒரு கனவு உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் தஞ்சாவூர் பகுதியில் பெரிய கிரானைட் மலைகள் இல்லை. ஆனால் கோவில் முழுவதும் பெரும்பாலும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. இதுவே இன்றும் உலக அறிஞர்களை வியக்க வைக்கிறது. எத்தனை 1000 டன் எடையுள்ள கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன? எப்படி நகர்த்தப்பட்டன? எப்படி உயரத்தில் ஏற்றப்பட்டன? இவை அனைத்தும் இன்னும் ஆய்வுகளின் பொருளாகவே இருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. அந்த கால தமிழர்களின் அறிவு நாம் நினைப்பதை விட பல மடங்கு உயர்ந்திருந்தது. ஆண்டுகள் நகர்ந்தன. கல் மேல் கல் அடுக்கப்பட்டது. சிற்பம் மேல் சிற்பம் செதுக்கப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் ஒரு மந்திரம் போல அமைக்கப்பட்டது. இறுதியில் பூமியில் இருந்து வானத்தை நோக்கி எழுந்தது அந்த மகத்தான விமானம்.
சுமார் 16 அடி உயரம். இன்றும் அதை பார்க்கும்போது நம் தலை தானாக மேலே உயர்கிறது. அது வெறும் கட்டிட உயரம் அல்ல, மனித ஆன்மா எவ்வளவு உயரம் செல்ல முடியும் என்பதற்கான அடையாளம். வாழ்க்கையின் தொடக்கத்தில் மனிதன் பூமியுடன் இணைந்திருப்பான். பின்னர் அறிவை தேடுவான். அதன்பின் ஞானத்தை தேடுவான். இறுதியில் இறைவனை தேடுவான். இந்த ஆன்மீக பயணத்தையே அந்த விமானம் அமைதியாகச் சொல்கிறது. கீழிருந்து மேலே, மேலிருந்து மேலும் மேலே, முடிவில் எல்லையற்ற வானத்துடன் ஒன்றாக. விமானத்தின் உச்சியில் அமைந்துள்ள மகத்தான கல் இன்று வரை பலரையும் வியக்க வைக்கிறது. அதன் எடை சுமார் 70 டன் என்று பல ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அந்த கல்லை அந்த உயரத்திற்கு எப்படி எடுத்துச் சென்றார்கள்? ஒரு நீண்ட மண்மேடை உருவாக்கி அதன் வழியாக மெதுவாக இழுத்துச் சென்றதாக வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். இதன் உண்மை எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிறது: மனிதன் எதையும் சாதிக்க முடியும். அறிவும் ஒற்றுமையும் இருந்தால் இயலாதது எதுவும் இல்லை. இறுதியாக கிபி 1010ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நாள் வந்தது. அந்த நாள் தஞ்சை நகரம் முழுவதும் திருவிழா போல இருந்தது. வேத மந்திரங்கள் முழங்கின, நாதஸ்வரங்கள் ஒலித்தன, மக்கள் கூட்டம் அலைமோதியது. இறைவனின் அருள் அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த நாள் முதல் இன்று வரை 1000 ஆண்டுகளாக தீபம் அணையாமல் எரிகிறது. பிரார்த்தனைகள் நிற்காமல் ஒலிக்கின்றன. பக்தர்கள் வரிசை முடிவதில்லை. இப்போது நாம் கோவிலுக்குள் நுழைகிறோம். முதலில் நம் கண்களை கவர்வது மகத்தான நந்தி. ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட இந்த நந்தி கம்பீரமாக சிவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நந்தி என்றால் என்ன? அது வெறும் வாகனம் அல்ல. அது பக்தியின் வடிவம். அது நிலைத்த மனத்தின் வடிவம். நந்தி ஒருபோதும் வேறு திசையை பார்க்காது. அது சிவனை மட்டுமே பார்க்கிறது. இதுதான் தியானத்தின் ரகசியம். நமது மனம் தினமும் 1000 திசைகளில் ஓடுகிறது. ஆனால் அது ஒரே உண்மையை நோக்கி நிலைத்துவிட்டால் அதுவே யோகம், அதுவே தியானம், அதுவே நந்தி. நந்தியை கடந்தவுடன் நாம் கருவறையை நோக்கிச் செல்கிறோம். அங்கே பிரகதீஸ்வரர் மிகப்பெரிய சிவலிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார். அந்த லிங்கத்தை பார்க்கும்போது மனிதன் தனது சிறுமையை உணர்கிறான். தனது பிரச்சனைகள் எவ்வளவு சிறியது என்பதை உணர்கிறான். தனது அகங்காரம் கரையத் தொடங்குகிறது. அங்கே நின்று ஒருவர் அமைதியாக இருந்தால் ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்படும். சொற்கள் குறைந்துவிடும். சிந்தனைகள் மெதுவாக மங்கிவிடும். ஒரு அமைதி மட்டும் உள்ளே எழும். அதுவே சிவத்தின் தொடுதல். சிவலிங்கம் ஏன் இவ்வாறு உருவமில்லாத வடிவில் இருக்கிறது? ஏனெனில் இறைவன் எந்த ஒரு வடிவத்திற்குள்ளும் அடங்க முடியாதவன். அவன் எல்லையற்றவன். அவன் உருவமும் அல்ல, அருவமும் அல்ல, இரண்டையும் தாண்டிய பரம்பொருள். அதனால்தான் லிங்கம். அது தொடக்கமும் அல்ல, முடிவும் அல்ல, எல்லையற்ற இருப்பின் குறியீடு. இந்த கோவிலின் ஒவ்வொரு சுவரும் பேசுகிறது. ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையைச் சொல்கிறது. இங்கே உள்ள கல்வெட்டுகள் சோழர்களின் நிர்வாகத்திறனை உலகிற்கு காட்டுகின்றன. யார் எந்த வேலை செய்தார்கள், எவ்வளவு சம்பளம் பெற்றார்கள், எந்த நிலம் யாருக்கு வழங்கப்பட்டது, எந்த விழா எப்போது நடத்தப்பட்டது, எல்லாமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த கோவில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, ஒரு வரலாற்று நூலகம், ஒரு சமூக ஆவணக் காப்பகம், ஒரு உயிருள்ள நாகரீகம். இங்கே நடனம் வளர்ந்தது, இசை வளர்ந்தது, கலை வளர்ந்தது, வேதங்கள் ஒலித்தன, தமிழ் செழித்தது, ஆன்மீகம் மலர்ந்தது. அதனால்தான் இந்த ஆலயம் வெறும் கோவில் அல்ல, ஒரு பல்கலைக்கழகம், ஒரு கலாச்சார மையம், ஒரு ஆன்மீகப் பேரரசு. பிரகதீஸ்வரர் கோவில் நமக்கு ஒரு ஆழமான பாடம் கற்பிக்கிறது. ராஜராஜன் இந்த கோவிலை தனது புகழுக்காக கட்டியிருந்தால் இன்று அது வெறும் வரலாறாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அதை இறைவனுக்காக கட்டினார். அதனால் அது காலத்தை வென்றது. நாம் நமக்காக மட்டும் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை நம்மோடு முடிந்துவிடும். ஆனால் நாம் பிறருக்காக வாழ்ந்தால் நம் வாழ்க்கை தலைமுறைகளைத் தொடும். அதுதான் ராஜராஜன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதன் இன்று நம்மை இன்னும் ஊக்குவிக்கிறார். ஏன்?
ஏனெனில் அவர் தனது வாழ்க்கையை தன்னைவிட பெரிய ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்தார். இந்த கோவிலின் மற்றொரு ஆன்மீக அர்த்தம் மனித உடலோடு தொடர்புடையது. கோபுரம் மனிதனின் பாதங்களை குறிக்கிறது, மண்டபம் உடலை குறிக்கிறது, கருவறை இதயத்தை குறிக்கிறது. அந்த இதயத்தின் மையத்தில் இருக்கும் சிவலிங்கம் ஆன்மாவை குறிக்கிறது. இதன் பொருள் என்ன? இறைவனை வெளியே மட்டும் தேடாதே, உன் உள்ளத்திற்குள் செல். உன் இதயத்தின் கருவறையில் சிவம் காத்திருக்கிறது. நீ உன்னை அறிந்தால் இறைவனை அறியலாம். நீ உன் உள்ளே இருக்கும் ஒளியை கண்டால் பிரபஞ்சத்தின் ஒளியையும் காணலாம். இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்குச் செல்கிறார்கள். சிலர் சுற்றுலாவுக்காக, சிலர் வரலாற்றிற்காக, சிலர் கலைக்காக, சிலர் பக்திக்காக. ஆனால் யார் எந்த காரணத்திற்காக சென்றாலும் அங்கிருந்து திரும்பும்போது ஒரு உணர்வுடன் திரும்புகிறார்கள். நாம் நினைப்பதை விட நமது முன்னோர்கள் மிகப் பெரியவர்கள். நாம் நினைப்பதை விட மனிதனுக்குள் இருக்கும் திறன் மிகப் பெரியது. நாம் நினைப்பதை விட இறைவன் நமக்கு மிக அருகில் இருக்கிறான். அதுவே இந்த கோவிலின் உண்மையான அதிசயம். கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம் இன்னும் நிற்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமாக அதில் பதிக்கப்பட்டுள்ள ஆன்மீக உண்மை இன்னும் உயிருடன் இருக்கிறது. இன்று அந்த விமானம் வானத்தை நோக்கி நிற்கிறது. அது அமைதியாக ஒரு செய்தியை உலகிற்கு சொல்கிறது. உயரமாக வளருங்கள், ஆனால் பணிவுடன் இருங்கள். அறிவை பெறுங்கள், ஆனால் அகங்காரம் கொள்ளாதீர்கள். சாதியுங்கள், ஆனால் அதை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையும் காலத்தை வெல்லும். 1000 ஆண்டுகளாக தஞ்சை மண்ணில் நின்று கொண்டிருக்கும் பிரகதீஸ்வரர் கோவில் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த மாவுன உபதேசம் இதுதான். எல்லாம் கடந்து போகும், பேரரசுகளும் மறையும், செல்வங்களும் அழியும், உடல்களும் மண்ணாகும். ஆனால் இறைவனை நோக்கிய பக்தியும் மனிதகுலத்திற்கு செய்த அர்ப்பணிப்பும் மட்டுமே காலத்தை வென்று நிற்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.